வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள். நான் ஏஞ்சலின் கிஷோதா கிங்ஸ்லி. நான் இர்ஷாதே காலை தலைப்புச் செய்திகள். எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வகையில் நாட்டை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. முழு நாட்டையும் அபிவிருத்தி புரட்சிக்குள் உள்வாங்கும் மாநகர அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இலங்கை அதிக வருமானம் பெறும் நாடாக தரமுயர்த்தப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. டின்மீன் இறக்குமதி மீதான வரியை அதிகரிக்க தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளவில்லை என்று நிதியமைச்சர் தெரிவிப்பு. கடந்த யுத்த காலத்தில் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு தமிழ் ஊடக அமைப்புகள் கோரிக்கை. வடகொரிய ஏவுகணை பரீட்சார்த்த நடவடிக்கைகளுக்கான ஆயத்தத்தை அடுத்து ஜப்பானில் பாதுகாப்பு அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முழு நாட்டையும் அபிவிருத்தி புரட்சிக்கு உள்வாங்கும் மாநகர அபிவிருத்தி திட்ட அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் தலைமையில் இது இடம்பெற்றது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இது தொடர்பான வைபவம் நடைபெற்றது. ஜனாதிபதியின் பிரதமரையும் மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவக்க வரவேற்றார். 15 வருட கால பகுதியில் 3 கட்டங்களின் கீழ் அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கு 40 பில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் கீழ் கொழும்பை அண்டிய பகுதியில் 3 பிரதான நகரங்கள் அமைக்கப்பட உள்ளன. துறைமுக நகரம் முகத்துவாரத்திலிருந்து கொம்பனி வீதி வரை அமைக்கப்பட உள்ளது. விமான நகரம் நீர்கொழும்பு 18வது மைல் கல்லில் இருந்து மினுவாங்கோட வரையில் அமைக்கப்பட உள்ளதுடன் தொழில்நுட்ப நகரம் மாலபையில் இருந்து ஹோமாகம வரை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கொட்டாவ, கடுவல, கடவத்தை ஆகிய நகரங்கள் புதிய நிர்வாக நகரமான மேம்படுத்தப்பட உள்ளது. வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு பிரிவேகா என்ற பெயரில் வேலை திட்டமும், குடிசைவாழ் மக்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கு திவிசுறு புரவர வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. மீரிகம பிரதேசத்தில் கைத்தொழில் வலயம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதுடன் கழிவுப் பொருள் முகாமைத்துவதற்காக சுப்பன் நுவர என்ற பெயரில் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவக்க கருத்து வெளியிடுகையில், இலங்கையில் தற்போது கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படும் சூழ்நிலை உருவாகி வருகின்றது. இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஒன்றிணைந்து இந்த மாற்றத்தை உருவாக்கியுள்ளனர். இது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு இது முன்னுதாரணமாக விளங்குகின்றது. புதிய பயணத்தை மேற்கொள்ள திருசங்கற்பம் பூண்டுள்ளோம். இந்த தன்மையானது நாட்டிற்கு மாத்திரமன்றி முழு உலகிற்கும் பாரியதொரு எடுத்துக்காட்டாகும். போலியான தேசபக்தியை வெளிப்படுத்துபவர்களால் நாடொன்று கட்டியெழுப்ப முடியாது. நாம் மேல் மாகாணத்தை உரிய முறையில் கட்டியெழுப்ப வேண்டும். உலக வரைபடத்தில் சிறந்த நாடாக இதனை உருவாக்க வேண்டும். இந்த சிறிய தீவை பெரிய அளவில் புகழ்பெற செய்ய வேண்டும். அதற்கான முதல் படியை இதுவாகும் என்று தெரிவித்தார். මහා දීපයක් බවට පත් කරන මහා වැඩපිළිවෙලක පළමු පියවරයි අද අපි මේ තබන්නේ. இந்தியன் சாகரை பாலனை இங்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கருத்து வெளியிடுகையில், இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ளது. இந்து சமுத்திரத்தின் பிரதான பகுதியில் இலங்கை அமைந்துள்ளது. இதன் காரணமாக பிராந்தியத்தின் முக்கிய கேந்திர நிலையமாக இலங்கை விளங்குகின்றது. வரலாற்று காலம் தொடக்கம் பல்வேறு உலகளாவிய வர்த்தக தொடர்புகள் இலங்கைக்கு இருந்துள்ளது. அதன் காரணமாக இலங்கையில் பாரியதொரு தொழில் போட்டி காணப்படுமாயின் அதில் பல துறைகளில் அபிவிருத்தி ஏற்பட்டு மக்கள் அதனை அனுபவிப்பார்கள். வரலாற்று காலம் தொடக்கம் பல நாடுகளுக்கான வர்த்தக துறையை மேம்படுத்தும் கேந்திர நிலையமாக இலங்கை விளங்கியது. தொழில்பேட்டை நகரத்தை உருவாக்குவதற்காக சிங்கப்பூர் நிறுவனம் எமது உத்தியோகத்தர்களுடன் செயற்பட எமக்கு வாய்ப்பை வழங்கியது. அந்த வாய்ப்பு 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கைவிடப்பட்டது. இந்த நாட்டை மீண்டும் அபிவிருத்தி செய்ய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மீண்டும் வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. துபாய், லண்டன், டோக்கியோ, சிங்கப்பூர், கொரியா போன்ற நாடுகளுக்கு பல தொழில் வாய்ப்புகளை தேடி செல்கின்றனர். அந்த வாய்ப்புகளை நாம் இலங்கை உருவாக்க வேண்டும். வீட்டு வசதிகள், வைத்திய வசதிகள் ஆகியவற்றை இங்கே பெற்றுக் கொடுக்க வேண்டும். பாரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி வருமானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு வருடத்தில் குறுகிய காலத்தில் இதனை மேற்கொள்ள முடியாது. 15 வருடம் அல்லது 20 வருடங்கள் இதற்கென செலவிட வேண்டியிருக்கும். 2 அல்லது 3 வருடங்களில் இதன் பலனை நாம் அடைவோம். 2030ஆம் ஆண்டில் அதிக வருமானம் பெறும் நாடாக இலங்கையை மாற்றியமைப்பது எமது நோக்கமாகும். உலக நாடுகள் இன்று எம்முடன் உள்ளன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளிநாடுகளின் உதவிகளை பெற்றுக்கொண்டு முன் செல்ல வேண்டும். இதன் மூலம் இந்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும். இலங்கை மக்களுக்கு எதிர்காலம் உண்டாகும். எதிர்கால சந்ததியினருக்கும் சிறந்த இடம் கிடைக்கும் என்று தெரிவித்தார்.
නැතුව ලංකාවේ ජීවත් වෙන්න පුළුවන් හොඳ අනාගතයක් තියෙන බව ප්‍රකාශ කරමින් මගේ වචන ස්වල්පය මම මෙයින් අවසන් කරනවා. අපේ අරමුණ අද ජීවත් වන දරුවන්ට වගේම හෙට උපදින இங்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கருத்து வெளியிடுகையில் எமது நோக்கம் இன்று உள்ளவர்களை போன்று எதிர்கால சந்ததியினருக்கும் நல்ல நாட்டை உருவாக்குவதாகும். இலங்கையின் மத்திய மற்றும் பிராந்திய மட்ட நகரங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். கொழும்பிற்குள் வரும் சனநெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக பிராந்திய நகரங்கள் அபிவிருத்தி முக்கியமானதாகும். நாம் மேல்மான நகரங்களை மாத்திரமே அபிவிருத்தி செய்கின்றோம் என்று சிலர் நினைத்திருக்கலாம். அவ்வாறு இல்லை. இந்த நகர திட்டத்தின் கீழ் ஏனைய நகரங்களும் அபிவிருத்தி செய்யப்படும். மனிதன் அபிவிருத்திக்கு தேவையான இயற்கைக்கு முன்னுரிமை வழங்கி நகர திட்டத்தை மேற்கொள்வோம் என்று தெரிவித்தார். සමගාමීව ක්‍රියාත්මක වන බව ඉතා පැහැදිලිව සඳහන් කරන්නට ඕනේ. මිනිසාගේ අනාගතය සඳහා සියලු සත්වයාගේ පැවැත්ම සඳහා ඉතාමත්ම අත්‍යවශ්‍ය වූ සෝබාදහමේ වැදගත්කමට ප්‍රමුඛත්වයේදී මේ නගර සැලසුම් සකස් කරන ලබන බවයි මා දැඩි ලෙස විශ්වාස කරන්නේ. இரண்டு ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்கு உள்ளாகும் அனர்த்தத்தை ரயில் கடவை காவலாளியின் முயற்சியினால் தடுக்க முடிந்த நிகழ்வொன்று ஜிந்தோட்டையில் இடம்பெற்றுள்ளது. இன்று பிற்பகல் மாத்தறையிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற கடுகதி ரயிலும் கண்டியிலிருந்து மாத்தறை நோக்கி சென்ற ரஜரட்டை ரெஜின ரயிலும் ஒரே பாதையில் சென்றுள்ளன. ரஜரட்டை ரெஜின ரயில் உரிய பாதையில் சென்றுள்ளது. ஏற்படவிருந்த விபத்து அனர்த்தத்திற்கு காரணம் மற்ற ரயில் சாரதியின் தவறேயாகும். இதனை அவதானித்த பியதிகம ரயில் கடவை காவலாளி சிவப்பு கொடியை கையிலேந்தி ரயிலை நிறுத்துவதில் ஈடுபட்டார். இவரது முயற்சியினால் இடம்பெறவிருந்த விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ரயில் கடவை காவலாளிகளுக்கு தற்பொழுது உரிய முறையில் சமயங்களுக்கான தொலைபேசி அழைப்புகள் கிடைப்பதில்லை என்றும் காவலாளிகளிடமிருந்து ஆரிய கிடைத்திருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் காலி ரயில் பாதுகாப்பு அதிகாரிகள் சிலர் ஆரம்ப விசாரணைகளை மேற்கொண்டனர். இதனால் ஒரு மணித்தியால தாமதத்தின் பின்னர் இரண்டு ரயில்களும் உரிய பயண எல்லை வரையில் தனது சேவைகளை மேற்கொண்டதற்காக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிக்கா வைரஸ் தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கருக்கலைப்பு மேற்கொள்ளப்படுவதை சட்டமாக்குமாறு பிரேசிலில் சிலர் அந்நாட்டு உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். கர்ப்பிணி கால பகுதியில் சிக்கா வைரஸ் தொற்றுக்குள்ளாகும் கர்ப்பிணி தாய்மார்களின் குழந்தைகளின் மூல வளர்ச்சி பாதிக்கப்படுவதே இதற்கான காரணமாகும். பிரேசில் கருக்கலைப்பு செய்வது சட்டவிரோதமாகும். இருப்பினும் பாலியல் துஷ்பிரயோகம், சுகாதார நெருக்கடிகள் மற்றும் விஷய நோய் தொற்றுகளின் போதே கருக்கலைப்புக்கு அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது. சிக்கா வைரஸினால் ஏற்படும் சுகாதார அச்சுறுத்தலுக்கு தீர்வு இல்லாத காரணத்தினால் இந்த கோரிக்கை தொடர்பில் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கைக்கு அமைவாக சிக்கா வைரஸினால் அமெரிக்காவில் இவரிடத்தில் 40 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கான தடுப்பூசியை தயாரிப்பதற்கு மேலும் 10 வருட காலம் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது இது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சிக்கா வைரஸை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு பல நாடுகள் முக்கியத்துவம் வழங்கியுள்ளன. அதேபோன்று சிக்கா வைரஸை தோற்றுவிக்கும் நுளம்புகளை அழிப்பதற்கும் இவர்கள் எதிர்பார்த்துள்ளனர். வைரஸ் பிரச்சினைக்கு ஒரே ஒரு தீர்வு நுளம்புகளை அழிப்பதாகும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தின்மீன் இறக்குமதிக்காக விதிக்கப்பட்டுள்ள வரியை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்று நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். பல பத்திரிகைகளிலும் இலத்திரன் ஊடகங்களிலும் இது தொடர்பாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானதென இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் குறிப்பிட்டார். இறக்குமதி செய்யப்பட்ட டின்மீன் 1 கிலோ ஒன்றுக்காக தற்போது விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரை 100 ரூபாவினால் அதிகரிக்கப்படுவதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இது குறித்து விளக்கமளிக்கையில் எந்தவித அதிகரிப்பும் இல்லை. அமைச்சர் மஹிந்த அமரவீர இவற்றின் தரம் குறைந்திருப்பதாக கூறினார். டின்மீன்களில் மீன்களின் எண்ணிக்கை குறைந்து தண்ணீரின் அளவு கூடியுள்ளதாக கூறினார். நாட்டில் அமைக்கப்படவுள்ள கொழும்பு சர்வதேச நிதி மத்திய நிலையம் குறித்து அமைச்சர் கருத்து வெளியிட்டார். இது எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் சட்டமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இது குறித்து தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் அவர்கள் அந்த நாட்டில் 0% வட்டி அல்லது 2.5% வட்டிக்கு பணத்தை பெற்று வைப்பீடு செய்கின்றனர். எமது வைப்பீட்டு தொகை அதிகரித்துள்ளது. 1.2 மில்லியனாக அதிகரித்துள்ளது. 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக வைப்பீடு இடம்பெறுமாயின் இத்தொகை 3 மடங்காக அதிகரிக்கும். சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்க வேண்டிய நிலை எமக்கு இருக்காது என்று தெரிவித்தார்.
புதிய பொருளாதார இலக்கை நோக்கி நாடு முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் அரசாங்கத்தின் மீது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டார். இது தொடர்பாக அமைச்சர் ரவி கருணாநாயக்க மேலும் கருத்து வெளியிடுகையில் அனுர திசாநாயக்க தெரிவித்துள்ளார், நாம் பாகங்களை கொண்டு வந்து விலை குறைத்துள்ளோம் என்று குறிப்பிட்டிருந்தார். வங்குரோத்து அரசியல் கூற்று இது, இதற்கு சாட்சியம் உண்டா என்று கூறுங்கள் என்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன். ஆனால் அவர் வெளியில் வந்து உரையாடினார் என்று தெரிவித்தார். உலகில் பலர் பல்வேறு வகையான சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றார்கள். இவர்களுள் சிலர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சாதனைகளை கூட புரிகின்றார்கள். இலங்கை துறைமுக அதிகார சபையின் பணியாற்றும் ஜனக காந்தன முதநாயக்க இன்று தனது வயிற்றின் மேலாக 1750 கிலோ எடையுள்ள வாகனம் ஒன்றை ஏற்றி கிண்ண சாதனை ஒன்றை புரிய முயற்சித்துள்ளார். எனினும் இந்த வாகனம் வயிற்றின் மேலாக சரியான முறையில் ஏறிச் செல்லாமையினால் இந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை. இவர் மீண்டும் அந்த சாதனையை செய்ய முயற்சித்தாலும் இவரது உடல் நிலையை கருத்தில் கொண்டு துறைமுக ஊழியர்கள் இவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அமெரிக்காவைச் சேர்ந்த டொம் ஓவன் என்பவரின் சாதனையை முறியடிப்பதற்கு இவர் முயற்சித்துள்ளார். உயர்தர பரீட்சையில் விஞ்ஞான பிரிவில் சித்தியடைந்து பல்கலைக்கழகங்களுக்கு பிரவேசிப்பதற்கான வாய்ப்பை இழந்துள்ள மாணவர்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரி சிறந்த வாய்ப்பாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் யோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி சுவானந்தா தேசிய பாடசாலையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே இவர் இதனை குறிப்பிட்டார். இன்று வடக்கு கிழக்கில் வைத்தியர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. வைத்தியர்களாக பட்டம் பெற்றவர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்வது இதற்கான காரணமாகும். இவ்வாறான நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நாட்டுக்கு தேவையான மருத்துவர்களை உருவாக்குவதற்கு சிறந்த ஒரு வாய்ப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டார். வைத்திய கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான பிரிவில் கற்று அந்த விஞ்ஞான பிரிவிலே பல்கலைக்கழகத்தின் வைத்தியத்துறைக்கு தெரிவு செய்யப்படாதவர்கள் அவ்வாறான கல்லூரிக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து குறிப்பிட்ட சிலர் தான் வைத்திய கல்லூரியிலே படிப்புக்காக தனது பிள்ளைகளை இணைத்திருக்கின்றார்கள். இலங்கையில் கடந்த யுத்த காலத்தில் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் தொடர்பான விசாரணைகளை தாமதிக்காமல் நல்லாட்சியில் துரிதமாக முன்னெடுக்க வேண்டும் என்று வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள ஊடக அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இலங்கை பிரதமரிடம் இந்த கொல்லப்பட்ட காணாமல் போன 44 உதவியாளர்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்திருந்தோம். அதுக்கு பதிலளித்த அவர் காணாமல் போனவர்கள் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும், அவரது குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதை நாடாளுமன்றத்திலும் தெரிவித்திருந்தார். அந்த முயற்சிக்கு ஜனாதிபதி தனது ஆதரவையும் தெரிவித்திருந்தார். மிக மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இந்த நஷ்டஈடு வழங்கப்படுவது என குடும்பங்கள் வறுமையில் இருக்கின்றன, அவர்களது பிள்ளைகள் கல்வியை தொடர முடியாது இருக்கின்றது. மறுபுற பக்கச்சார்பற்ற விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். 41 தமிழ் ஊடக பணியாளர்கள் தொடர்பான எந்த ஒரு ஆரம்ப புள்ளி விசாரணைகள் கூட முன்னெடுக்கப்படவில்லை. நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் ஆரம்பகட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டால் தான் எதிர்வருகின்ற காலங்களில் ஊடகங்கள் மீதான அடக்குமுறைகள் இல்லாமல் போகும். தமிழ் பேசும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வெளியில் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் கடந்த காலத்தில் காணப்பட்டிருந்தது. திருகோணமலையில் நடைபெற்ற மறைக்கப்பட்ட பல விடயங்களை வெளியில் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் சுகதராஜன். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டு 10 வருடங்கள் கடந்த நிலையிலும் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். பல ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கிறார்கள். இவ்வாறு ஊடகத்துறை மீது கடந்த காலங்களில் தொடர்ச்சியான வன்முறைகள் நெருக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகள் தொடர்பான நீதி விசாரணைகள் நடைபெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஊடகவியலாளர்களுடைய படுகொலை தொடர்பாக இதுவரை எந்த விதமான விசாரணையும் இடம்பெறவில்லை, ஒருவரையும் கைது செய்யப்படவில்லை. எனவே முதல் கட்டமாக அதை விசாரணை செய்யப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கான நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என எதிர்காலத்தில் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் செய்ய வேண்டும். உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. ராஜகிரியவில் உள்ள பீகாக் மாளிகையில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்தில் இன்று முழுமையான தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
தடாகத்தில் மணல் நிரப்பப்பட்டிருந்த இடத்தில் தங்கம் மற்றும் பணம் இருப்பதாக நிலவும் வதந்தி தொடர்பில் பீகாக் மாளிகையின் உரிமையாளரான ASP லியனகேயினால் போலீசில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தேடுதல் இடம்பெற்றது. ASP லியனகே போலீஸ் மா அதிபரிடம் கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றத்திடமும் தமது பீகாக் மாளிகை தடாகத்தில் பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு சமீபத்தில் கேட்டுக் கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தடாகத்தின் மணல் மாதிரி ரசாயன ஆய்வுக்கூடத்திற்கு இன்று பிற்பகல் சமர்ப்பிக்கப்பட்டது. வேலிக்கடை போலீசாரின் கண்காணிப்பில் இது இடம்பெற்றது. ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றுக் கொண்ட பின்னர் தொழிலாளர்கள் மற்றும் பெக்கோ இயந்திரத்தின் மூலம் தடாகத்தில் உள்ள மணல் அகற்றப்பட்டது. இருப்பினும் இங்கு சிறிய அளவிலான 2 முட்டிகள் மாத்திரமே கிடைத்துள்ளன. இவை வீட்டின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பீகாக் மாளிகையில் நீச்சல் தடாகத்தில் தங்கம் மற்றும் பணம் இருப்பதாக நிலவி வந்த வதந்தி தொடர்பில் நீதியான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பின் அங்கத்தவர் அனுர பண்டார ராஜகுரு சமீபத்தில் ஊடகவியலாளர் மாநாட்டின் போது கருத்து வெளியிட்டார். கிழக்கு மாகாண ஆசிரியர் ஆலோசகர்கள் இன்று கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தம்மை ஆசிரியர் ஆலோசனை சேவையில் முறையாக உள்வாங்கி அதற்கான நியமன கடிதங்களை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் உள்ள 17 கல்வி வலயங்களைச் சேர்ந்த ஆசிரியர் ஆலோசகர்கள் இதில் பங்கெடுத்தனர். உயர் நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகள் இருந்த போதிலும் தம்மை சேவையில் உள்வாங்குவதில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவர்கள் தமது மகஜரிகளை மாகாண கல்வி பணிப்பாளர்களிடம் ஒப்படைத்தனர். அம்பாறை மாவட்ட தொண்டர் ஆசிரியர்கள் இன்று திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாம் கடந்த 15 வருடங்களாக எத்தகைய கொடுப்பனம் என்று தொண்டர் ஆசிரியர்களாக பணியாற்றி வருவதாகவும், ஆனால் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நேர்முக பரீட்சையில் பெரும்பான்மையை சேர்ந்த தொண்டர் ஆசிரியர்களுக்கு மாத்திரம் நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியுள்ளார்கள். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முதன்முறையாக இன்று மாவட்ட செயலகத்த கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தில் மீள்குடியேற்றம், கல்வி, காணி, அபிவிருத்தி, சுகாதாரம், வீடமைப்பு போன்ற துறைகளில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் அதற்கான தீர்வுகள் சம்பந்தமாக இங்கு கலந்துரையாடப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜ, சரவணபவன் மற்றும் வடக்கு மாகாண அமைச்சர்களான ஐங்கரநேசன், குருகுலராஜா, டெனிஸ்வரன் உட்பட மாவட்ட அரசு அதிகாரிகள் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை போக்குவரத்து சபையின் வாழைச்சேனை சாலையின் சாரதி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து சாலை ஊழியர்கள் இன்று கடமை பகிர்வு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாழைச்சேனை சாலைக்குரிய இலங்கை போக்குவரத்து சபைக்கான பஸ் வண்டியின் சாரதிக்கும் பவ்யாவிலிருந்து கல்முனை நோக்கி புறப்படும் தனியார் பஸ் வண்டியின் சாரதிக்கும் ஏற்பட்ட மோதல் நிலைமைகளை அடுத்து அரசு பஸ் வண்டி சாரதி வாழைச்சேனை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த மோதல் சம்பவத்தில் அரசு பஸ் வண்டி சாரதி காயமடைந்துள்ளதுடன் தனியார் பஸ் வண்டி சாரதியும் இனம் தெரியாத குழு ஒன்றினால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்கள் தனியார் பஸ் வண்டி சாரதியையும் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். தமது சாரதி விடுவிக்கப்படாவிட்டால் பணி பகிஷ்கரிப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து இடம்பெறும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற சட்டத்திட்டங்களுக்காக நியமிக்கப்பட்ட குழுவின் முதலாவது கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்கள் மற்றும் புத்திஜீவிகளிடம் இருந்து கிடைக்கும் யோசனைகள் என்பனவற்றை கருத்தில் கொண்டு இந்த சட்ட திட்டங்களில் மாற்றம் செய்ய உள்ளதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். இதற்கான கூட்டம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சில் நடைபெற்றது. மாநகர சபைகள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளுக்கான சட்டங்கள் காலத்திற்கு ஒவ்வாத மிகவும் பழமை வாய்ந்தவை என்பதால் அவை இன்றைய நடைமுறைக்கு பொருந்தாதவையாக இருக்கின்றன. இந்த சட்டங்கள் தொடர்பாக ஆராய்ந்து எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாக அரசுக்கு யோசனைகளை முன்வைப்பதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. இலங்கையின் வடபகுதியில் இடம்பெறும் பிரசித்தமான வர்த்தக சந்தையான யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சி 7வது வருடமாக இவ்வருடமும் இடம்பெறுகின்றது. இந்திய தூதரகத்தின் அனுசரணையுடன் இந்த கண்காட்சி நடைபெறுகின்றது. வடக்கில் உள்ள யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் உற்பத்திகளை காட்சிப்படுத்துவதற்கான வர்த்தக கண்காட்சியாக இது இடம்பெறுகின்றது. இன்றைய கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் வடமாகாண ஆளுநர்
HMDS பலிகக்கார இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜா, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் என் வேதநாயகன், யாழ் வர்த்தக சங்க தலைவர் விக்னேஷ் உள்ளிட்ட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஹட்டன் கல்வி வலயத்தில் உள்ள எப்போசி தமிழ் வித்தியாலயத்திற்காக நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டடம் இன்று மத்திய மாகாண இந்து சமய கலாச்சார அமைச்சர் எஸ் ரமேஸ்வரனால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த கட்டடத்தை நிர்மாணிக்க 52 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. பாடசாலை நீண்டகால தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் வகுப்பறைக்கான இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. அந்த பாடசாலை மாணவர்களுக்கு இதுவரை ஆசிரியர் விடுதிகளிலே போதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றன. கட்டட திறப்பு விழா கல்லூரி அதிபர் எம் சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. கல்வித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சட்டமா அதிபரை நியமிப்பதற்கான சம்பிரதாயம் தொடர்பாக இன்று பேசிய போதிலும் அன்று அந்த சம்பிரதாயம் மீறப்பட்டதை பலர் மறந்துவிட்டார்கள் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். சட்டமா அதிபரை நியமிக்கும் விடயத்தில் யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இலங்கை சட்ட வல்லுநர் சங்கத்தின் கருத்துக்களை பெற்று அதனை ஜனாதிபதிக்கு அறிவிப்பதாக இன்று பாராளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சட்டமா அதிபர் திணைக்களத்தில் மிகவும் சேவை முதிர்ச்சி உள்ளவர் தற்போது பதில் சட்டமா அதிபர் ஆவார். அவருக்கு வழங்க வேண்டிய பதவியை வழங்காமல் வேறு நபர்களை நியமிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இதற்காக 3 பேர்கள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. அதனை அனுமதிக்க அரசியல் அமைப்பு பேரவை தயாராக உள்ளதா, இது பாராளுமன்ற முறைமை தொடர்பாக வழங்கிய வாக்குறுதிகளுக்கு பொருத்தமானதா என்று கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல இங்கு உரையாற்றுகையில் கடந்த ஆட்சிக் காலத்தில் உயர் நீதிமன்ற நீதியரசர் இருக்கும்போது வெளியிலிருந்து மொஹான் பீரிஸ் நியமிக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றுகையில் சம்பிரதாயப்படி சட்டமா அதிபர் ஒருவரை நியமிக்கும் போது அதற்கு பொருத்தமானவரை சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து தெரிவு செய்ய முடியும் அல்லது தகமையுள்ள சட்டத்தரணி ஒருவரையும் தெரிவு செய்ய முடியும். அவ்வாறு இல்லாத விடத்து உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரையும் நியமிக்க முடியும். நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று சட்ட வல்லுநர்கள் ஒன்றியம் போராடி வந்தது. சட்டமா அதிபரை நியமிப்பது தொடர்பான சம்பிரதாயம் அன்று மீறப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக சட்ட வல்லுநர் சங்கத்தின் கருத்துக்களை பெற முடியாது என்று எவரும் கூற முடியாது. அன்று சட்டத்துறைக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் என்ன நடந்தது என்பதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. இலங்கை சட்ட வல்லுநர் சங்கத்திலிருந்து கருத்துக்களை பெறுவதை ஏன் இந்த சபை எதிர்க்கின்றது என்று கேள்வி எழுப்பினார். பாராளுமன்ற உறுப்பினர் சுன்னாகம் மயிலனி திருவருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் திருக்கோவிலின் புனருத்தான பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி விநாயக வழிபாடுகளுடன் கும்பாபிஷேக விழா ஆரம்பமாகி 27ஆம் தேதி இடம்பெற்ற மகா யாகத்தை தொடர்ந்து அடியவர்கள் எண்ணெய் காப்பு இடம்பெற்றது. இன்று விநாயக வழிபாடுகளுடன் நாதேஸ்வர மிருதங்க வாக்கியங்களும் இடம்பெற்றன. முத்துமாரி அம்பிகைக்கும் மூலவார மூர்த்திகளுக்கும் விசேட பூஜைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் கும்பாபிஷேக விழா தொடர்ந்து 10 நாட்கள் இடம்பெறவுள்ளது. பிரதம குரு சிவஸ்ரீ சிவசங்கர குருக்கள் தலைமையில் வழிபாடுகள் இடம்பெற்றன. பெருந்திரளான மக்கள் திருவிழாவில் கலந்து கொண்டனர். வர்த்தக உலகங்களுக்கு வெளிநாட்டு செய்திகள் இருப்பாருங்கள். தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் பிரதம பயிற்றுவிப்பாளராக தென்னாப்பிரிக்க நாட்டை சேர்ந்த கிரஹாம் ஃபோர்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். 55 வயதான கிரஹாம் ஃபோர்ட் 2012ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையில் இலங்கை அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக பணியாற்றவிருந்தார். இறுதியாக கிரஹாம் ஃபோர்ட் இங்கிலாந்தின் ஷரே அணியின் பிரதம பயிற்றுவிப்பாளராக பணியாற்றினார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவர் திலங்கு சுமதிபால இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் கிரஹாம் ஃபோர்ட் 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையில் 45 மாத காலம் இலங்கையில் தலைமை பயிற்றுவிப்பாளராக செயற்படுவார் என்று குறிப்பிட்டார்.
துபாயில் நடைபெறும் மாஸ்டர் சாம்பியன் லீக் 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதலாவது போட்டியில் ஜெமினி அரேபியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. இதில் லிப்ரா லெஜண்ட்ஸ் அணி தோல்வியடைந்தது. நாணய சுழற்சி வெற்றி பெற்ற லிப்ரா லெஜண்ட்ஸ் அணி முதலில் துடுப்படுத்துமாறு ஜெமினி அரேபியன்ஸ் அணிக்கு அழைப்பு விடுத்தது. ஜெமினி அரேபியன்ஸ் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 234 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லிப்ரா லெஜண்ட்ஸ் அணி 20 ஓவர்கள் 8 விக்கெட்டுகளை இழந்து 156 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இனி செய்திகளின் நிறைவாக சாராம்சம். எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வகையில் நாட்டை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. முழு நாட்டையும் அபிவிருத்தி புரட்சிக்குள் உள்வாங்கும் மாநகர அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இலங்கை அதிக வருமானம் பெறும் நாடாக தரம் உயர்த்தப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு. மீன் இறக்குமதி மீதான வரியை அதிகரிக்க தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளவில்லை என்று நிதி அமைச்சர் தெரிவிப்பு. கடந்த யுத்த காலத்தில் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு தமிழ் ஊடக அமைப்புகள் கோரிக்கை. வடகொரிய ஏவுகணை பரிச்சார்த்த நடவடிக்கைகளுக்கான ஆயத்தத்தை அடுத்து ஜப்பானில் பாதுகாப்பு அதிகரிப்பு. இத்துடன் நம்ம தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. நாம் என்றும் உங்களுடன் இணைந்திருந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.